வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய மழை தொடர்பான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்தெந்த மாவட்டங்களில் இன்று இரவு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது, அதே போல் நாளைய தினம் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யும், பள்ளி கல்லூரிகள் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். தமிழகத்தினுடைய பல மாவட்டங்களில் இடி மின்னலோடு கூடிய லேசானது முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் தகவல்கள் வெளியாகின வண்ணம் இருக்குது. கடலூர், அரியலூர் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. வடகிழக்கு பருவமழை தான் தமிழகத்திற்கு அதிகமான மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு பருவகாலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வடகிழக்கு பருவமழை தொடங்கினதிலிருந்தே தென் மாவட்டம், வட மாவட்டம் அப்படின்னு தமிழகம் முழுவதுமே கனமழையானது பெஞ்சிட்டு வருது. விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நேற்று விட்டு விட்டு மழை வெளுத்து வாங்கியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நிலைமையில தான் இன்றைய மாலை அதே போல் இரவு எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யும் அப்படின்னும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. மாலத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் நிலவக்கூடிய கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் கனமழை அல்லது மிதமான மழை வரை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மழையானது விட்டு விட்டு சாரல் மழை போலவோ அல்லது இடிமுடன் கூடிய கனமழை போலவோ பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதுமே பரவலாக மழையானது தொடர்ந்து வண்ணம் தான் இருக்குது. இந்த நிலைமையில தான் நாளைய தினம், அதாவது 18ஆம் தேதி திங்கட்கிழமையும் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் தமிழகத்தினுடைய ஒரு சில இடங்கள்லையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து சென்னையை பொறுத்தளவு அடுத்த ஒரு 9 நாட்கள் மழையினுடைய அளவானதும் அதே போல் மழை பெய்யக்கூடிய விதமானதும் குறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பும் வெளியாகியிருக்கு. அதனைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரிகள் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் அன்றைய காலை தினம், அதாவது ஒரு 7 மணியிலிருந்து 10 மணி வரைக்குமான மழையினுடைய அளவை பொறுத்து தான் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்படும். பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. அதனைத் தொடர்ந்து டெய்லி நம்ம சேனலில் மழை தொடர்பான அறிவிப்புகளும் அதே போல் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளும் தொடர்ந்து வரப்போகுது. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க.